ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு சிஇஓ திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார். செங்கல்பட்டில் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் விபத்தில் சிக்கிய நிலையில் விமானியை மீட்டவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். என் பேர் மணிஷ், திருப்பூரில் தான் இருக்கேன். நானும் என் தம்பி கல்விக்கு அனுப்புவோம். பார்த்தா சவுண்ட் அடிச்சு திரும்பி பார்த்தா ஒரு ஏரோப்ளேன் கீழே வந்துருச்சு. சரி மேலே திரும்பி பார்த்தா ஒரு பறந்து வந்தார். அப்புறம் சரி வண்டியெலாம் நிறைய வருது, கம்மாலாம் நிறைய சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆர்ன் அடிச்சு வண்டி எடுத்துன்னு போயிட்டு அப்புறம் ஒரு தொத்தின்னு போயிட்டு கீழே வந்து நாங்கள் பிடிச்சோம். நானும் என் தம்பியாக பிடிச்சி அப்புறம் ஒரு மூச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தார். அதெல்லாம் மேலே தட்டி தண்ணி கொடுத்து காப்பாற்றி அப்புறம் போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணி அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்புறம் எல்லாம் வந்து அப்புறம் அவர் வந்து அவங்க இதுக்கு துறைக்கு கால் பண்ணி இதுமாரி அவங்க ஒரு 1 hour கழிச்சு வந்துட்டு அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸு மீடியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஹெலிகாப்டரில் வந்தாங்க. ஹெலிகாப்டரில் வந்து மொத்த பேரும் தள்ளி போக சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஹெலிகாப்டர் எடுத்து வச்சு திரும்பிட்டாங்க. அவர் வந்து ஒரு விமான அதிகாரி. அவர் அப்படியே ஏரோப்ளேன் வந்து விழுந்து அவர் தப்பிச்சார். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்ட் ஒன்று வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண தெரியும் பார்த்தா ஒரு ஃப்ளைட் ஒன்று புஷ்ஷுன்னு அப்படியே கிராஸ் அடிக்கல போகிற மாதிரி போச்சு. அதை பார்க்க சொல்ல சைடில் வந்து பேராஷூட் வந்து பறந்து போயினே இருந்தாரு. அவர் நான் என்ன பண்ண அவர் ஃபாலோ பண்ணி போய் வண்டியிலே மடி கொடுத்து ஆறு வச்சுனே போனோம். நாங்கள் இந்த இடத்துல இறங்கி லேண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு சேஃபான இடத்துல இறங்கினாரு. நாங்கள் ஒரு இறங்குறதுக்குள்ள போய் பிடிச்சிட்டோம் அவங்கள. அவர் அதுக்குள்ள கேரக்டர் அடிக்கல பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வர வச்சு ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு எல்லார்கிட்டையும் சொன்னோம். அப்புறம் அவங்க ஏர்போர்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கூட்டிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து ஹெலிகாப்டரு எல்லாம் வந்து அவங்க ஏர்போர்ட்ஸில் வந்து எல்லாரும் வந்து கூட்டிட்டு போனாங்க. அவர் சுயநலமே இல்லாத மாரி வந்தாருண்ணா. அவர் அப்படியே கேர் ஆகிட்டாரு. நாங்கள் ஆனால் அப்புறம் தண்ணியும் குடிக்கல. அவரு இதுமாரி ஒரு மாதிரி ஆகிட்டார். அப்படியே அவர் தமிழில் இங்கிலீஷில் தான் பேசினார். இங்கிலீஷில் அப்புறம் அவர் ஃபோன் எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ண சொன்னோம். ஃபோன் பண்ணி பேசினாப்புலன்னு தெரியல. அவர் ஏதோ பேசினார். வயசு ஒரு 35 அந்த மாரி இருக்கணும். இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். செங்கல்பட்டில் விமானப்படைக்கு சொந்தமான விமானம் தற்போது விபத்தில் சிக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். நிச்சயமாக அந்த விமானம் விழுந்தக்கூடிய அந்த தனியார் கம்பெனிக்கு சொந்தமான இடத்துல தான் நாம் தற்போது இருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கு. தற்போதைக்கு விமான அதிகாரிகள் இந்த முழுமையான இடத்தையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர். குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு நாம் செல்ல முடியவில்லை என்றாலுமே இங்கே நடைபெறக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மனோவா நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளே, அதாவது இந்த நிகழ்விடத்திற்கு சம்பந்தமில்லாத யாரையுமே உள்ளே அவர்கள் அனுமதிக்கவில்லை. குறிப்பாக ஒரு 2 மணி வாக்கில் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெய்னர் ஏர்கிராஃப்டாக கூறப்படக்கூடிய பிலாட்டஸ் PC-7 Mark II என்ற அந்த விமானம் தான் தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விமானி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான முதலுதவி சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கிருந்து அதற்கான ஆதாரங்கள், அதாவது விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த விமானத்துடைய பாகங்களை சேகரிக்கும் பணிகளை முழு மூச்சில் விமானப்படை அதிகாரிகள் தற்போது சேகரித்து வருகின்றனர். குறிப்பாக திடீரென அதிபயங்கர சத்தத்துடன் ஒரு விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பதறி இருக்கின்றனர். இங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்கள் பெரும் பதற்றத்துக்குள்ளாகி இருக்கின்றனர். பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக அவர்கள் விசாரணையை, கோர்ட் ஆஃப் என்கொயரி எனப்படக்கூடிய விசாரணையை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த விபத்தை பார்த்தவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். அவரிடமும் இது குறித்து கேட்போம். நீங்கள் இந்த விபத்து ஆக்சிடென்ட்டை நேரில் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது சொல்லுங்கள். வணக்கம் சார். நான் இந்த விபத்தை வந்து ஆக்சுவலாக நேரில் பார்க்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ஏரியாவில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன். இதனோட சத்தத்தை கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாயிட்டு இதை பார்க்கறதுக்காக வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விமானம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு. அதனோட விழுந்த வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தோட பாகங்கள் எல்லாமே சிதறி போயிட்டு விமானம் ரொம்ப ஆழமான இடத்துல நோக்கி அந்த சகதியுமா இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சு சிதறி இருக்குது சார். இப்போ அங்கே அவங்க அந்த பயணி விமானம் மீட்டது அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்களா? அவங்க ஏதாவது சேஃபாக இருந்தாங்களா? அதை பற்றி அவங்க எல்லாருமே சேஃபாக இருக்காங்க சார். சேஃபாக இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் மூலிமா வந்து
பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் ஜோனாக இருக்காங்க. ஓகே சார். குறிப்பாக அந்த விமானத்தில் வந்த பயணி பாராசூட்டின் உதவியாக கீழே இறங்கியிருக்கிறார். அதே போல் விமானதளத்துடைய ஹெலிகாப்டர் மூலமாக அவர் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே விமானம், இதே பிலாட்டஸ் PC-7 என்பது 2023ஆம் ஆண்டு விபத்துக்குள்ளாகி அந்த விமானத்தில் பயணித்த 2 பேருமே உயிரிழந்த துர்பாக்கியமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் விமானி உயிருடன் அவரே தன்னை இஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார். பாராசூட் மூலமாக தரையிறங்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மனோ அந்த குறிப்பிட்ட இடத்தை நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். முழுமையாக விமானப்படை அதிகாரிகள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முதற்கட்ட விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக இந்த கோர்ட் ஆஃப் என்கொயரியின் முடிவில் இந்த விமான விபத்து குறித்த தகவல்கள் உடனுக்குடனாக இந்த விசாரணையின் முடிவில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கல்பட்டிலிருந்து கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். ரொட்டேரியன் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் ரூபாய் 7 லட்சம் மதிப்பிலான கணினிகளை ஈரோடு CEO திருமதி முனைவர் மான்விழி அவர்களிடம் வழங்கி சிறப்பிக்கிறார்.